தமிழ்நாட்டில் அம்மா பொண்ணுக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். மேரி அப்படிங்கிறவங்களோட குடும்பத்தில் நடந்த கதை தான் இது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கலாம். மேரின்றவங்க அவங்க அப்பா அம்மாவோட சென்னையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சென்னையில் ரொம்ப வருமானம் இல்லாதனால கிராமத்தில் உள்ள அவங்க பண்ணை வீட்டுக்கு வந்து குடியேறினாங்க. அது ரொம்ப பழைய வீடு, சுண்ணாம்புலாம் உறிஞ்சி துர்நாற்றம் வீசிட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட காசு இல்லாதனால அதை சரி பண்ண முடியல. அந்த வீடு பகலில் சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனால் ராத்திரி ஆனால் இருட்டில் ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் மேரிங்கிறவங்களுக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 3 குரல் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா தான் ரேடியோவில் ஏதோ கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ஆனால் அந்த சத்தம் டெய்லி நைட்டு கேட்க ஆரம்பிச்சிது. இதனால் அவங்களால தூங்கவே முடியல. ஒரு நாள் நைட்டு இந்த சத்தம் எங்கே தான் இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு அம்மா ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ரொம்ப இருட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு சரியாக தெரில. ஆனால் அந்த சத்தம் அங்கேருந்து வரும். அதனால் திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வரும்போது அந்த சத்தம் அவங்க காதுக்குள்ளே கேட்குது. அவங்களுக்கு என்னன்னே புரியல. அந்த சத்தம் வீட்டுக்கு வெளியே இருந்து வரல, வீட்டுக்குள்ளே இருந்து தான் கேட்குது. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு அமானுஷ்யமான விஷயம்னு அவங்களுக்கு தெரியல. அப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. திடீர்னு ஒரு நாள் நைட்டு மேரிங்கிறவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வயிற்று மேலே யாரோ பாறாங்களை வச்சு அமுக்கிற மாதிரி அவங்க எந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால எந்திரிக்க முடியல. கையை காலை அசைக்கவும் முடியல. இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு சுத்தமாக தூக்கம் இல்லாதனால ரொம்ப டயர்டாகிடுறாங்க. இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு மேரி முடிவு பண்ணுறாங்க. மேரி ரொம்ப மத நம்பிக்கை கொண்டவங்க. அதனால் பைபிளில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. கொஞ்ச நாள் நிம்மதியாக தூங்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் மேரிக்கு இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. அவங்க எப்படியாவது எந்திரிச்சு அந்த மந்திரத்தை சொல்லிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வாயை திறக்கவே முடியல. அவங்க அதில் போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு திறக்குது. கதவு திறக்கிறத பார்த்துட்டு யார் உள்ளே வரான்னு பார்க்குறாங்க. அது அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு மேரி போராடிட்டு இருக்கிறது தெரியல. எப்படியோ மேரி முயற்சி பண்ணி அந்த பைபிள் உள்ள வசனத்தை சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே விடுபட்டுருது. மேரி அலறிட்டு எந்திரிக்கிறாங்க. அவங்க அம்மா என்னாச்சுன்னு பதறி போய் கேட்குறாங்க. அவங்க அப்புறம் தான் சொல்கிறாங்க, மேரி 2 மாதமாக எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட நிலைமையை கேட்டு மேரி அவங்க அம்மா ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் 2 மாதமாக இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அம்மா மேரிக்கிட்ட அவங்களுக்கு நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. மேரி அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி உட்காந்து யாரோ அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா. திரும்பி பார்க்கணும்னு நினச்சா திரும்ப விடாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருக்குமா. இதனால் அவங்களுக்கும் தூக்கம் கெட்டு போய் இருந்திருக்குது. அவங்களோட தூக்கம் கெட்டு போனதுனால அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்குது. ஒரு நாள் அவங்க முடிவு பண்ணுறாங்க, எப்படியாவது திரும்பி பார்த்துடணும் இன்னைக்கு அதை அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு நாள் அவங்க ஒரு சாஞ்சி படுத்திருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்க தோலை வந்து தொடுற மாதிரி ஒரு உணர்வு. அவங்களுக்கு அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்படியோ அவங்களோட முழு சக்தியும் பயன்படுத்தி திரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு வயசான பாட்டியோட முகம். ஒரு இருளில் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. கழுத்துக்கு கீழே எதுவுமே இல்லை, முகம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பேய் என்ன அவ திரும்பி பார்த்துட்டா, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கத்துது. மேரியோட அம்மா, என்ன பண்ணுறதா, இத்தனை நாள் என் தூக்கத்தை கெடுத்துட்டா, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு அப்படின்னு கோவத்தில் கத்துறேன். அதோட அந்த பேய் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே புகையாக மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி தொல்லை நடந்ததே இல்லை. மேரி அவங்க அம்மா மேரிக்கிட்ட, நீயும் இந்த மாதிரி தைரியமாக அதுக்கிட்ட எதிர்த்து பேசு, அப்போ தான் நீ இதுலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு.